இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவிட்டிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 விதமான பதவிகள் அசிஸ்டன்ட் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேலரி குவாலிஃபிகேஷன் 2 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கை பொறுத்து வேரி ஆகுது. மினிமம் 20,000 மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த வித ஃபீஸஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இமெயில் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இமெயில் மூலமாக விண்ணப்பிக்க ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தான். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மற்றும் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட் எதுவுமே அவங்க தரல. நீங்கள் தான் அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜு, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்களா அப்படிங்கிற அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர், கான்டாக்ட் நம்பர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லா அட்ரஸும் கொடுத்துருங்க. கரெக்டாக அது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் இமெயில் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அது கூட ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அந்த பிடிஎஃபை அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது tnoga@tn.gov.in